जमनाभ्यानि समर्पयामि पूगी फल समायुक्तं नागवल्लीदले पुष्पं वेद भगवान् प्रजावान् भगवान् भवते अवां पुष्पं भगवान् प्रजावान् भगवान् भवते वेद आयतनं वेद आयतनवान् भवति यज्ञर्वा अवामायतनम् आयतनवान् भवते आयुर्वा अवामायतनम् आयतनवान् भवते वैतपन् अवामायतनम् आयतनवान् भवते अवामायतनम् आयतनवान् भवते क्षत्राणि वा अवामायतनम् आयतनवान् भवते यज्ञो वा अवामायतनम् आयतनवान् भवते संवत्सरो वा अवामायतनम् आयतनवान् भवते संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवते आहो वै संवत्सरस्यायतनं आयतनवान् भवते वेद योऽस्मां प्रतिष्ठितां वेद देव तिष्ठति सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सर्वाज्ञमस्त्री दत्तायादास्तं विपरेदनं पुत्रानादेहि पतिमेकादशङ्कृति ऐं ह्रीं श्रीं उत्तमायम्बिकायै नमो नमः वेदोक्त மந்திரபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. மெய்யன்பர்களே, பல கலைகளின் சாரமாக விளங்குவது வேதம், வேதத்தின் சாரமாக விளங்குவது ஆகமம், ஆகமத்தின் சாரமாக விளங்குவது சைவ சித்தாந்தம், சித்தாந்தங்களின் சாரமாக விளங்குவது திருமுறைகள், திருமுறைகளின் சாரமாக விளங்குவது பெரிய புராணம் என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு கூறி வைத்தது போல இந்த மூன்றாம் கால யாகசாலை பூஜையிலே முதலாவதாக அட்டபுஷ்பம் என்று சொல்லக்கூடிய அண்டபுஷ்பமானது இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 4 வேதங்கள், ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்வது போல ரிக்வேதத்தினாலே உயிரூட்டி, எதிர்வேதத்தினாலே அன்னமிட்டு, சாமவேதத்தினாலே சயனித்து, அதர்வண வேதத்தினால் பலன்களை பெறலாம் என்று சொல்லி வைத்தார். அப்பேற்பட்ட அருட்சக்தி வாய்ந்த 4 வேதங்களில் முதல் வேதமான ரிக்வேதமானது இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார்கள். ஏற்கனவே சொன்னது போல இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பது, நாம் நினைப்பதை காப்பது மந்திரம் என்று சொல்லி வைத்தார். அப்படி முதல் ரிக்வேத மந்திரமானது